அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த அக்டோபர் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக ராசியுடைய நட்சத்திரங்களான விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 5ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. இதுல புதன் பகவான் ஆட்சியோட இருப்பாரு. ஆகவே இந்த மாதத்துடைய பிகினிங்ல பார்த்தோம்னா 3 முக்கியமான கிரகங்களுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு 11ஆம் இடத்துல. மேலும் குரு பார்வை அப்படிங்கிறதும் 11ஆம் இடத்துல இருக்கும். ஃபைனலா 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா சஞ்சாரம் செய்வாரு. மேலும் இந்த அக்டோபர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 10ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 13ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்குள்ள என்டர் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் புதன் பகவானோட கன்ஜக்ஷன் ஆவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 20ஆம் தேதி செவ்வாய் ஒரு பயிற்சி பண்றாரு. இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கப்படுது. இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் 20ஆம் தேதிக்கு மேல இடப்பெயர்ச்சியாகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. மேலும் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. சோ அதையும் நம்ம மைனூட்டா பார்க்கணும். நம்முடைய ராசி அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல நீச்சம். ஃபைனலா 29ஆம் தேதி மாதத்தோட எண்டிங்ல பார்த்தோம்னாக்கா மீண்டும் புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ராசிக்குள்ள என்டர் ஆயிடுவாரு. மேலும் சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆவாரு. இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதத்துல குரு பகவான் வக்ரம் ஆவார். கரெக்டா 8ஆம் தேதி குரு வக்ரம். சோ அதையும் நம்ம மைனூட்டா பார்க்கணும். ஆகவே இந்த மாதத்துல குரு வக்ரம், செவ்வாய் நீச்சம், இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. மேலும் கேதுவோட இணைந்திருக்காரு. கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலன்கள் தான். மேலும் புதன் ஆட்சியோட இருக்காரு. ஆகவே மாதத்தோட பிகினிங் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை மாதத்தோட பிகினிங்ல நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா செவ்வாய் பகவான் அஷ்டமத்துல இருக்கிறது மட்டும் ஏதோ கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி, நீங்க ஹெவியா ஒர்க் பண்ற மாதிரி, கொஞ்சம் ஹெவி டியூட்டி பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அது செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணிச்சுமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது வாய்ப்பு இருக்கு. அட் சேம் டைம் இந்த மாதத்துல மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் அடைகிறது. இதெல்லாமே நல்ல ஒரு ஃபேவரான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. மேலும் சுக்கிரன் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆட்சியோட 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்துல இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை விரிவடைய வைக்கிறதுக்கான சில முயற்சிகள்லாம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே என்ன பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கணிசமா வந்துகிட்டே இருக்கும். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கு. அதை கரெக்டா சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரம்மாண்டமா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. என்ன பொறுத்த அளவுல புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதுசா ஏதாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது வெற்றியை கொடுக்கும். குறிப்பா உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா அது ஃபேவராக ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அதே போல தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கீங்கன்னா சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்றது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுல இந்த ரெண்டுலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தளவுல மாதத்தோட பிகினிங் எவ்வளவோ சிறப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல, புதன் ஆட்சியா 11ஆம் இடத்துல, மேலும் கேது பகவான் 11ஆம் இடத்துல. மாதத்தோட முதல் 8 நாள் பார்த்தோம்னா குரு பார்வை ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதுவும் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியுது. மேலும் நம்முடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அவை முயற்சிகள் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண தூண்டல், பொருளாதாரத்தை அதிகமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவேகம் அப்படிங்கிறதுலாம் அந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். என்னை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பீங்க. எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. அவை மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுடைய செலவுகளை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடி பிளானிங்லாம் இங்க கரெக்டா போட்டு வச்சிருவீங்க. இந்த மாதம் இதெல்லாம் வாங்கணும். அதுவும் பார்த்தோம்னாக்கா நல்ல எக்ஸ்பென்சிவான பொருளா இருக்கும். நிறைய பேர் இந்த ஆடை ஆபரணங்கள் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு தங்க அணிகலன்கள்லாம் வாங்கி வைக்கிறது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுக்கு பயன்பட போகாத விஷயங்கள்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த அளவுல பொருளாதாரம் வருது. அந்த
அந்த பொருளாதாரத்தை சரியா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடம்பரமா உங்களுக்கு அத்தியாவசியம் இல்லாத தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பொருளாதார பற்றாக்குறையோ அப்படிலாம் பொருளாதார தேவையோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிதிபதி செவ்வாய் நீச்சம், குருவும் வக்ரம் ஆயிடுறாரு. மேலும் ராகு பகவான் 5ல முக்கியமான பிளானட் எல்லாமே விரயத்துக்கு வந்துடுது. குறிப்பா 10ஆம் அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. மேலும் அஷ்டமாதிபதி 10ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா விரயத்துக்கு வந்துருவாரு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார தேவைகளும் அதிகரிக்கலாம். மேலும் உங்களை சுத்தி நிறைய கமிட்மெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா பராமரிப்பு பண்ணி பிளான் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதுல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிறப்பு, செகண்ட் ஹாஃப்ல நிறைய விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அவைய வரவுக்கு ஈக்குவலான செலவு இருக்கு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா குடும்ப சூழ்நிலையை பொறுத்தளவுல முதல் 20 நாட்கள் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும். மேலும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் பொறுமையோட குடும்ப சூழ்நிலைகளை பராமரிச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய உழைப்பீங்க. குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு முயற்சிகள் எடுப்பீங்க. அதுல எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 20ஆம் தேதிக்கு மேல தந்தை சார்ந்த விஷயங்கள அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் போயிட்டு நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு. ஆகவே அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. மேலும் தந்தை தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. அதுலயும் 8ஆம் தேதிக்கு மேல 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரம் ஆயிடுவாரு. அது கொஞ்சம் நமக்கு மைனஸ் ஆகுது. ஆகவே ஃபேமிலி ரிலேட்டடா 8ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் அதிகமான கமிட்மெண்ட் கிரியேட் ஆகலாம். குடும்பத்துடைய தேவைகள் 8ஆம் தேதிக்கு மேல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை அதுக்கு கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா திருமண முயற்சி இந்த மாதத்துல ஃபேவரா அமையுமா அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கரெக்டா 8ஆம் தேதிக்குள்ள திருமண முயற்சியில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருமண முயற்சிகளுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிறது நல்லது. 8ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள்ல ஒரு சில தடை தாமதங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிடுவாரு. ஆகவே 7ஆம் இடத்துல குரு பலம் குறைந்துடும். அதனால 8ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. 8ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கிறது நல்லது. மேலும் 8ஆம் தேதிக்குள்ள நல்ல செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிகமான விரை செலவுகள் இருக்கலாம். வாழ்க்கை துணைக்கு நிறைய செலவு செய்யறது, நிறைய ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, இப்படி ஏதாச்சும் சுப விரை செலவுகள் அதிகமா இருக்கலாம். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட வாக்குவாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, உடல்நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆயிட்டாருன்னா குரு பலம் 7ஆம் இடத்துல குறைஞ்சிடும். ஆகவே அந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களே ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல சற்று நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஃபேவர் தான். ஏன்னா வந்துட்டு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு. ஆனா 8ஆம் தேதிக்கு மேல குரு வக்ரம் ஆகிறதுனால நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதமோ ஒரு சில வருத்தங்களோ ஏற்பட்டு நீங்கலாம். ஆனா அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறதுனால சற்றே மன வருத்தத்தோட நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதிக்குள்ள மோஸ்ட்லி நல்ல செய்திகள் கிடைச்சிரும். 8ஆம் தேதிக்கு மேல இந்த கன்சீவா இருக்கக்கூடியவர்கள்லாம் சற்று நிதானமா கவனமா இருக்கணும். அதிகமான அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மேலும் தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு முணுமுணுக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதீங்க. கவலைப்படாதீங்க ரொம்ப. இந்த விஷயங்கள்லாம் நீங்க அவேர்னஸா இருக்கணும். மனசை எப்போதும் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. முடிஞ்ச தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வ வழிபாடு பண்றதை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது. நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆகவே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டயட் பிளான்ல நிறைய பச்சை காய்கறிகள், உங்களுடைய உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க லெவலா நீங்க பராமரிச்சுட்டு வந்தாலே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ சிகிச்சைகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆகவே 8ஆம் தேதிக்குள்ள நீங்க மெயினா நீங்க எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதிக்கு மேல ஒரு சில தடை தாமதங்கள் சந்திக்குதுன்னா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இந்த டெம்பரவரியான ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிடும். அதனால அதை நினைச்சு பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுடைய உடல்
உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய சூழ்நிலைகள் இதுல எல்லாம் ஏதாச்சும் வருத்தங்களோ கவலைகளோ ஏற்பட்டு நீங்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரம் ஆகிறாரு. சோ இது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. அதுவே 8ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா பொறுமையோட கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது. இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாச்சும் வில்லங்கங்கள் வந்துட்டு போகலாம். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே அதுலயும் நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லது. முடிஞ்சா நீங்க மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. அது ரெண்டையும் பண்ணிட்டு அதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாவும் இருக்கும். இது ரெண்டை மட்டும் பண்ணிட்டு பிரச்சனை வருதா அதை நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னதான் இந்த பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. மோஸ்ட்லி சும்மா இருந்துட்டாலே நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் பெரிய அளவுல இருக்காது. அதுவா வரும் பிரச்சனை, அப்புறம் அதுவே நம்மள்ட்ட போராடி பார்த்துட்டு அதுவே வெறுத்து போய் ஓடி போயிடும். அப்படிப்பட்ட ராசி நம்மளுடைய ராசி. ஆகவே நீங்க ரியாக்ட் ஆகக்கூடாது. எதுக்குமே ரியாக்ட் ஆகாம ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கான பதில்களை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றி அமைச்சு நீங்க செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதை வந்துட்டு பூர்வீக சொத்துக்கு மட்டும் சொல்லல, பொதுவாவே நீ எந்த பிரச்சனையில இருந்தாலுமே சரி, நம்ம விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, எதுக்கும் ரியாக்ட் ஆகக்கூடாது, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது, ரொம்ப கோபப்படக்கூடாது. அந்த விஷயத்தை பார்த்து அதுல இருந்து ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கறத உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நினைச்சு அலட்டிக்கிட்டு கவலைப்பட்டு இருந்தாலே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், மேலும் விருச்சிக ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் அந்த சின்ன விஷயம் பெருசா அப்படியே ஊதி பெரிய பலூன் மாதிரி போயிட்டு இருக்கும். கடைசியா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு சிரிச்சிட்டு உட்காந்துருப்போம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம பார்த்து பயந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு. ஆகவே சும்மா இருந்தாலே நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமா. அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. புதன் ஆதித்ய யோகம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரயஸ்தானத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கல்வி சார்ந்த முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் எடுக்கலாம். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள், புதுசா ஏதாச்சும் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, அதுக்காக ஏதாச்சும் விரைய செலவுகள் பண்றது, இப்படி கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும். மேலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்துல இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கல்வியில ஒரு சில தடுமாற்றத்தையோ தடை தாமதத்தையோ ஏற்படுத்தலாம். இந்த மாதத்துல அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கல்வி மேல ஆர்வம் அதிகரிக்கும். ஏதாச்சும் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை நீங்க சரியா மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பா செயல்படுறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா 20ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாயிடுவாரு, நம்முடைய ராசி அதிபதி நீச்சமாயிடுவாரு. சோ அந்த டைமிங்ல சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எதையோ யோசிச்சு குழப்பிக்கிறது, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு டிராவல் பண்றது அப்படின்னே தெரியாம குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எதையுமே நினைச்சு அலட்டிக்காதீங்க. அந்த நேரத்துல முடிஞ்சா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. குழப்பமா இருக்கா, கண்ணை மூடி அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஆகவே இந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து விலகுற வரைக்கும், குறிப்பா 20ஆம் தேதிக்கு மேல சற்று பொறுமையா நிதானமா முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, மருத்துவமனை இப்படி இழுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வக்ரத்துல இருக்காரு. ஆகவே ஆல்ரெடி ஏற்படுத்தின உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல நல்ல சொல்யூஷனை கொடுத்துருவாரு. சொல்யூஷன் கிடைக்கணும்னா நம்ம எங்க போய் ஆகணும்? உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கணும்னா நம்ம எங்க போய் ஆகணும்? மருத்துவமனை, மருத்துவ செலவு இதெல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். ஆகவே மருத்துவ செலவு, மருத்துவமனை போறோமேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்துல அது ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆயிடும், பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்துல குருவும் வக்ரம், மேலும் செவ்வாய் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சம் அப்படிங்கிறதுனால புதுசா எந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் வராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது. குறிப்பா பார்த்தோம்னா மன ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறது, தேவையில்லாம உங்க மனசை போட்டு அலட்டிக்கிறது, சரியான டயத்துக்கு சாப்பாடு இல்லாம, சரியான டயத்துக்கு தூக்கம் இல்லாம, எதையும் நினைச்சு ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மேலும் ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாம போட்டு போட்டு சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுவும் நம்முடைய தூக்கம், உணவு முறையை மாற்றி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க. நான் எதுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சரியா இருந்தாலே மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அதனாலதான் நான் அந்த பதிவுகள்ல நான் வலியுறுத்தி திரும்ப திரும்ப சொல்றது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உங்களை நீங்க முதல்ல நல்லா பாத்துக்கோங்க. ஏதாச்சும் பிரச்சனை வருது, குழப்பம் வருதுன்னா
உங்களை நீங்க முதல்ல திருத்திக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கையில இருக்கணும். நீங்க மாட்டும் ஒரு வேலையை செஞ்சுட்டு சிந்தனையை வேற எங்கேயோ வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலை எப்படி நமக்கு சக்சஸ கொடுக்கும்? என்ன செய்யறோமோ அதுல ஃபோக்கஸ்டா இருந்தோம்னாக்கா அந்த வேலை சிறப்பா இருக்கும். அந்த வேலை சிறப்பா இருந்துச்சுன்னா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆகவே நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலுமே சரி, நீங்க எந்த வேலை பார்த்தாலுமே சரி, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே பிரச்சனைகள் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். ஆகவே நல்ல மனம் இருந்து உடல் இல்லைனாக்கா, உடல் ஆரோக்கியம் இல்லைனாக்கா பிரயோஜனம் இல்ல. மேலும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்து நல்ல மனம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்ல. ஆகவே இது இரண்டும் சீராக சரியாக இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா செவ்வாய் கரெக்டா 9ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால தொடை பகுதி சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா 20ஆம் தேதிக்கு மேல தொடை பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுல கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. மேலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த இருதயம் மார்பக பகுதி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் 7ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்கா சிறுநீரக சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். மேலும் இந்த ஜீரண உறுப்பு இந்த சிறுகுடல் பெருகுடல் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல உணவுகளை சாப்பிடணும். நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். சம்பந்தமே இல்லாத நேரத்துல சாப்பிட்டு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது. கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான அளவுல சாப்பிட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். ஆகவே இந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கவனமா இருக்கணும். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல. மேலும் பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் குரு வக்ரம் ஆகிறதுனால சொல்றேன். அடுத்தா பார்த்தோம்னா இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கால் பாதங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம். நிறைய இடங்களுக்கு அலையிறது, நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றது, நிறைய இடத்துக்கு நடந்தே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த பாதங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுலயும் நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் பாதம் சார்ந்த விஷயங்களை எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா சற்று கவனம் வச்சுக்கோங்க. அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு இல்ல அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். அதனால அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப அதிகமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா நீங்க வேலை உங்களுடைய தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லிமிட்டோட இருக்கிறது நல்லது. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சரியா ஹேண்டில் பண்றது நல்லது. இது ரெண்டுலயும் நீங்க கவனமா இருந்துட்டாலே நல்ல பலன்களை சிறப்பா. இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம். இதுல சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% ப்ரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே அந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். முடிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி, லக்னம், மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட், உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். எனவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.